வாசியில் வசி. வணக்கம் மக்களே. நாம் இந்த சேனலில் வாசியோகத்தில் ஒரு பகுதி இல்லற நடத்துறதுக்கான சூட்சுமங்களை நம்மளோட ஆசான் ஓம் சிங் வாயுஜி ஐயாவோட தலைமையில் கீழே நடத்திட்டு வரோம். பெண்களுக்கான சிறப்பு பயிற்சிகள் கொடுத்துட்டு வரோம். நம்ம சேனலோட பேர் கூர்ம வாயுன்னு வச்சுருக்கோம். அதாவது கூர்ம வாயு அப்படின்னு இதோட அர்த்தங்கள் யோசிச்சுருக்கீங்களா? நம்ம உடம்புல தசவாயுக்கள் இருக்குது. அதில் 7ஆவதாக இருக்கிற வாயு தான் கூர்ம வாயு. இது நம்ம கண்களை மூடி திறக்கிறோம் தெரியுமா? அதாவது கண்களை சிமிட்டுதல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த வேலைகளை செய்கிறது தான் கூர்ம வாயு. இந்த கூர்ம வாயு நம்ம கண் சிமிட்டி திறக்கும்போது, அதாவது கண்ணை மூடி திறக்கும்போது நம்ம உடலில் இருக்கிற வெப்பம் அதை சமன்படுத்துது. உடம்பை சமநிலைப்படுத்துறதுக்கு கண் சிமிட்டுதலும் ஒரு பகுதி. அதாவது நம்மளோட கண்களுக்கு ஓய்வு கொடுக்குற நேரம் கண்ணை நம்ம மெதுவாக மூடி திறப்போம், சரிங்களா? அப்போது அந்த வேளையில் கண்களுக்கு ஓய்வு, அந்த நேரம், அதாவது கண்களுக்கு ஓய்வு கொடுக்குற அந்த நேரத்தில் நம்ம மனசும் ஒரு செகண்டு ஓய்வு எடுக்கும். மனசு ஓய்வு எடுக்கும் போது தான் மனசு ஒருநிலைப்படும். நம்ம எத்தனையோ விஷயங்களை மனசை ஒருநிலைப்படுத்த நினச்சிருப்போம். ஆனால் என்னைக்காவது யோசிச்சதுண்டா? கண்ணை இப்படி மூடி திறக்கும் போது நம்ம மனம் ஒருநிலைப்படுறத நீங்கள் கவனிச்சதுண்டா? கவனிச்சு பாருங்கள் இனிமேல். அதுக்கப்புறம் தேவையான நேரங்களிலே தனக்கு தகுந்த ஒரு இறை வந்து விட்டது அப்படின்னு தெரிஞ்ச உடனேயும் அதோட பார்வையை சுருக்கி இருந்த பார்வையை விரிக்கும். எந்த மிருகம்னு தெரியுதா? ஒரு பூனையோ, புலியோ, சிறுத்தையோ, சிங்கமோ, இந்த 4 மிருகங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கவனித்து பாருங்கள். மற்ற மிருகங்களை கவனிக்க முடியலைனாலும் பூனை உங்கள் வீட்டில் அதிகபட்சம் இருக்கும். கவனித்து பாருங்கள். அதுக்கு தேவையான ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா அதுவரையும் கண்ணை சுருக்கி வச்சுருந்த பூனை அதோட இரையை பார்த்த உடனேயும் தன்னோட பார்வையை ஃபோக்கஸ் லைட் மாதிரி நல்லா விரிக்கும். அப்படி விரித்து பார்க்கும். இது நீங்கள் அந்த பூனையை கவனித்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகாகவே உங்களுக்கு தெரியும். அதுபோல தான் கூர்ம வாயுங்கிறது தன்னோட பார்வையை மெதுவாக மூடி திறப்பது போல தனக்குள்ளே இருக்கிற அறிவுங்கிற ஞானக்கண்ணை, சரிங்களா? இந்த இடத்துல நம்ம பார்வையை தாண்டி நமக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற அறிவு, நம் ஞானக்கண்ணை அமைதியாக வச்சுருக்கோம். அதிலிருந்து ஓய்வெடுத்துட்டோம். இப்போது ஓய்வெடுக்கும் நேரத்திலே கண்ணை மூடி திறந்து அதுக்கப்புறமா அகலமாக விரித்து நம்மளுக்கு தேவையானதை, அதாவது உலக இயக்கம், அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ரகசியங்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளுக்கு எது தேவைங்கிற விஷயத்துக்கு நம் அறிவுங்கிற ஞானக்கண்ணை பயன்படுத்தி அந்த ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறது தான். அந்த மனதை அகலப்படுத்தின மாதிரி கண்களை அகலப்படுத்தி பார்க்கும். அப்படி பார்க்கும் வேளையில் நமக்கு தேவைங்கிற ரகசியம் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது இந்த இதில் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, உங்கள் அறிவுக்கு எட்டின வகையில் உங்களுக்குள்ள நீங்கள் கண்கள் அப்படின்னு சொல்கிற ஞானத்தை சுருக்கி வச்சிருந்து உங்களுக்கு தேவைங்கிற விஷயம், அதாவது நம்ம அகத்துக்குள்ளே இருக்கிற நிறைய விஷயங்களை நீங்கள் கண் திறந்து ஃபோக்கஸ் லைட் மாதிரி திறந்து உங்களுக்குள்ளேயே நீங்கள் தேடி பார்க்கும்போது, உள்கடந்து அதாவது உங்களுக்குள்ளேயே இருந்து தேடி பார்க்கும்போது நிறைய ரகசியங்கள் புலப்படும். நன்றி. இதுதான் நம்ம கூர்ம வாயு அப்படிங்கிறதுக்கான அர்த்தங்கள். வாசியில் வசி.